ஹலோ கைஸ், எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நேற்று வந்து இங்கே நான் மார்னிங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டேன். மார்னிங் இவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் சுத்தமாக காலைல போனவங்க தான் ஈவினிங் தான் வந்தாங்க. ஈவினிங் கொஞ்சம் டைம் இருந்தனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நாங்கள் வீட்டிலேயே சாமி கும்பிட்டோம். ரொம்ப நாளாக முருகன் கோயிலுக்கு போகணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, முருகனே நினச்சாதான் நம்ம போய் பார்க்க முடியுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போனோம். போயிட்டு அப்புறம் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேம்மா, அந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போகிறேம்மா அப்படின்ட்டு. அப்புறம் விளக்கு வாங்கி பொறுத்துப்பா, ரொம்ப நல்லதுன்னாங்க. சரின்னு 2 நெய் விளக்கு வாங்கி அங்கே பொருத்திட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வெளியே வரையிலேயே பானிபூரி கடை பார்த்தேன். பானிபூரி ரொம்ப நாளாக ஆச்சு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பார்சல் தான் வாங்க, நாங்கள் உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கிட்டோம். பார்சல் வாங்கினோடனே என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரசப்பூரி வாங்கி தாங்கம்மா, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. அது அந்த ரசம் வந்து கொஞ்சம் உரப்பா இருக்கும்டா, பரவாயில்லையா, பரவாயில்ல வாங்கிட்டாங்க ஒரு தடவை தானேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து அவங்க ஓசியில் ஒன்று கொடுத்தாங்க, அதை வந்து கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நாங்களும் பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த சூடோட சாப்பிடணும்னு அப்படியே பரபரன்னு இருந்துச்சு. நான் உட்காந்துட்டு என் வீட்டுக்காரர் தான் பிளேட்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மடுக்கு எடுத்து எல்லாத்தையும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் தான் அடித்தேன். அவங்க நீங்கள் என்ன வீடியோ எடுங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். நான் ஊரில் சாப்பிட்டது இங்கே வந்து நான் காளான் கேட்கும் போதே என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா, வாங்கி வேஸ்ட் ஆகிக்கிறக்கூடாதுன்னே நான் வந்து அதை சாப்பிட்டதே இல்லை. இங்கே வந்து எப்படியாவது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு தடவை வாங்கித்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னா நான் கேட்கும்போது இங்கேயே வாங்கி கொடுங்கன்னு சொன்னனால எனக்கு அங்கே தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து மசாலா பூரி வாங்கினாங்க. அதையுமே நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பைட் அடித்தேன். நான் மசாலா பூரியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. மசாலா என்னங்க, மசாலா இவ்வளோ தண்ணியாக தான் இருக்குமா, இதுவே ரசம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஊற்றி மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக தான்டா இருக்கும் அப்படின்னாங்க. சரி, கரெக்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பார்க்க ரசம் மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் பாப்பா வந்து மேலே தூர அந்த கார்ன் சிப்ஸை ஒரு பிளேட்டில் போட்டு அவளை கொஞ்சம் கொடுத்து அவளையும் சாப்பிட வச்சுட்டு இருந்தோம். நான் வந்து இன்னைக்கு வெளியவே போக முடியலையேன்னு நினச்சேன். ஆனால் வந்து இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து வா, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.